இன்றைக்கி ஷர்வின்ஸ் மாம் கிச்சனில் தேங்காய் பால் ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க, புளியை கரைச்சி அளவாக ஊற்றிக்கோங்க, மிளகு நிறைய போட்டுக்கோங்க, சீரகம் 2 மடங்கு போட்டுக்கோங்க, வரமல்லி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி தான் நிறையா இருக்கணும், புளி கம்மியாக இருக்கணுங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டை போட்டு அரைச்சிக்கிட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், பெருங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. இது வந்து செரிமானம் நல்லாகும். அரைச்சி விட்ட விழுதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க. உப்பெல்லாம் போட்டாச்சுங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தாளித்து கொட்டிக்கோங்க. கொத்தமல்லி இல்லை, அது நல்லா போடலை. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாலாம் தாளித்து கொட்டி நம்ம வச்ச அந்த ரசத்தை மேலே கொட்டிடுங்க. இந்த ரசம் வந்து கமகமன்னு இருக்குங்க. இது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை சளி இருந்தாலோ ஜுரம் இருந்தாலோ இந்த ஒரு ரசத்தை மட்டும் வச்சுட்டு கூடவே ஒரு புதினா துவையல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சளி ஜுரத்துக்கு உண்டான எந்த மாத்திரையுமே தேவைப்படாதுங்க. உணவே மருந்து, அதுவே வந்து சரி பண்ணிக்கும், உடலே சரி பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த ரசம் தான் கமகமன்னு வைப்போங்க. இந்த ரசம் பக்கத்து வீடு வரைக்கும் மனம் போகுங்க. நிறைய பேர் வந்து ஓசி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு தள்ளன்னு கொதித்து மேலே வாங்கி ஒரு நொறக்கட்டி வெளியில் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரசம் எப்படி இருக்குதுன்னு ரெசிபி பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.